போன வருஷம் வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? எங்க இருக்கு பாஸ்டர் வாக்கு? வீட்டில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், ஷோகேஸில். நீங்கள் வேறு கலர் கலராக டிசைனாக ஒரு வீட்டில் போனேன். வாக்குத்தத்தம் அவங்க வீட்டில், நம்ம சபை வாக்குத்தத்தம் அழகாக தொங்க விட்டுருக்குறாங்க. எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போனேன்னு, ஒன்று மஞ்சள் கலரில் இருக்குது, ஒன்று வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது. இப்போ போய் கொடுக்குறேன், அது என்ன கலரில் இருக்குது, அழகா டிசைன் இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாஸ்டர் உங்கள் வாக்குத்தத்தம் எங்கள் வீட்டில் அழகாக இருக்குது. நான் சொன்னேன், வாக்குத்தத்தம் அங்கே தொங்கி பிரயோஜனம் இல்லைம்மா, வாக்குத்தத்தம் எங்கே தொங்கணும், இருதயத்தில் தொங்கணும். நீங்கள் பயப்படும் போது அந்த வார்த்தையை பற்றி பயப்படாதே, கைகளை தளர விடாதே. அப்புறம் என்னங்க, சிறையிருப்ப உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா சொன்னாரே, அது யோசனை பண்ணுறோமா? அது பாட்டுக்கு அழுக்கு பிடிஞ்ச மாதிரியே அங்கே தொங்கிட்டு. சில வீட்டுக்கு போன வாக்குத்தத்தம் திருப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. எதுக்கு? முடிஞ்சு போச்சான். என்னது, என்னாச்சு? அது போன வருஷம் முடிஞ்சு போச்சு, இது இந்த வருஷம். ஆமென், அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு முடிவே இல்லைங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை. என்னை அழைத்த நாள் முதல் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றிட்டே இருப்பார். நான் சாகிற வரைக்கும் அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, யார் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அது குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் மறந்துடாதீங்க, அது அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. உண்மைங்க. நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நான் ஒரு நாள் எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தார். 2009 எங்கள் திருமணமான போஸில் ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்போது எல்லாம் குடும்பமே அழுகுது, நாங்களும் அழுகுறோம். 2009 சரியா? அப்போ நான் ஒரு பிஎஸ்சி, சாரி, இந்த கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல், குப்புசாமி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அந்த நடக்கிற இடத்துல நான் அப்படியே நடந்து ஆண்டவர் சம்பந்தத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரு வசனம் என்னுடைய செவிகளில் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். என்ன வசனம்னா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சுதந்திரத்தை என்ன செய்வே நீ காண்பேன்னு அந்த வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தும் நான் தியானிக்க ஆரம்பித்தேன். தியானிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனையோ முறை என் தகப்பன் படிச்சிருக்கிறார், எத்தனையோ முறை என் அப்பா இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறார், படிச்சிருக்கிறார். இந்த வசனத்தின் மேலே கை வச்சு எத்தனையோ முறை அவர் என்ன செஞ்சிருப்பார், ஜெபிச்சிருப்பார். அதனால் ஆண்டவரே எங்களுக்கு கல்யாணம் இன்னும் என்ன ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் தானேப்பா போட்டிருக்கு. எங்கள் அண்ணனோட பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டார்ல எங்கள் அப்பா, என் பிள்ளைகளெல்லாம் இன்னும் பார்க்கல. என் தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவனுக்கு அடுத்தது ஒருத்தர் இருக்கு, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எப்படி ஆண்டவரே இந்த வசனம் பொய்யா போகும்? இந்த வசனம் எங்கள் அப்பா வாழ்க்கையில் பொய்யா போகக்கூடாதுன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது நான் ஜெபம் பண்ணி அங்கே அந்த வெராண்டால் அப்படியே நடந்து அழுதுகிட்டே இருந்தேன். இந்த வசனம் நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்கன்னு கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றினார். என் பிள்ளையை பார்க்க வச்சார், மார்ட்டினோட பிள்ளையை பார்க்க வச்சார், அப்புறம் சாமோட பையனையும் பார்க்க வச்சார். அல்லேலூயா. வசனத்தை நிறைவேற்றினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ வசனம் பொய்யாகாதுங்க. நீங்களும் நானும் மரிச்சு போனாலும் பரவாயில்ல, வார்த்தை ஒரு நாளும் மறிக்காது. ஆமென், அது ஜீவன் உள்ளது. அப்போ ஆண்டவர் நினைத்து பார்ப்பார், நினைத்து பார்ப்பார். என்ன நினைத்து பார்ப்பார்? உங்களை என்னை அப்படியே நினைச்சு பார்ப்பார். நான் கூப்பிட்றானே, நம்ம அவனுக்கு என்ன சொன்னோம் அதை நினச்சி பார்ப்பார். இப்போ என்ன ஆபத்தில் இருக்கான் என் மகன்,